சமீபத்தில மக்களுக்கு பிடித்த மாரியான சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில எதிர்நீச்சல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு டிஆர்பி ரேட்டிங் வைஸும் சரி, மக்களுக்கு பிடித்த மாரியான வகையிலும் சரி, கன்டென்ட் வைஸும் சரி, ஆரம்பத்திலிருந்து ஸ்ட்ராங்கா இருந்த சீரியலானது ஒரு எண்டுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களோட டீம் சைடு இருந்தும், ஆர்டிஸ்ட் சைடு இருந்துமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சோசியல் மீடியாக்கள் மூலியமா. கிட்டத்தட்ட 2022லிருந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற இந்த சீரியலானது 2024ல இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 800 எபிசோட்ஸ் கிட்ட வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீரியலானத. கோலங்கள் அப்படிங்கிற பிரம்மாண்ட சீரியல் கொடுத்த சீரியலினுடைய டீம் கிட்ட இருந்து தான் இந்த ஒரு சீரியலானதுமே வந்து வந்திருக்குது. எதிர்நீச்சல் சீரியல்ல பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற வகையில தான் வந்து இந்த சீரியலானது வந்து கதை வச்சு மையமா வந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒருத்தர் தன்னுடைய சொந்த காலில் எப்படி நிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு சீரியலானது, குறிப்பா பெண்களுக்காக. ஸோ ஆரம்பத்துல இந்த சீரியலானது வந்து மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற வகையிலையும், அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து ரிலேட் பண்ணிக்கிற வகையிலும் வந்து இருந்ததுனாலேயே வந்து இந்த சீரியலினுடைய டிஆர்பி ஆனது வந்து வேற லெவல்ல ஏறிச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ஆனா போக போக இந்த சீரியல்ல வரக்கூடிய சீன்ஸ் அண்ட் இந்த சீரியல்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து போரிங்கா இருக்கிற வகையில வந்து இருந்ததை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய காரணமா பார்க்கப்படுது இந்த சீரியல் வந்து ஒரு முடிவுக்கு வரதுக்கு. பிளஸ் இந்த சீரியல்ல கேரக்டர் வைஸ் வந்து ஒருத்தரும் ஒரு விதத்துல வந்து மக்கள் கிட்ட வந்து ஈஸியா கனெக்ட் ஆகிட்டாங்க. அதுலயும் குறிப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன மாரிமுத்து அவர்களுமே வந்து மக்களுக்கு இந்த சீரியல் மூலியமா வந்து இன்னுமே வந்து கனெக்ட் ஆகிற வகையில வந்து பண்ணியிருந்தாரு. அதே போல ஹரிப்பிரியா, பிரியதர்ஷினி இவங்களுடைய ரோலுமே வந்து பெரிதளவுல பேசக்கூடியதா தான் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா மக்களுக்கு நிறைய விதத்திலையும் நிறைய நேரத்திலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற வகையிலையும், குறிப்பா பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வகையிலையும் வந்து எடுக்கப்பட்டு இருந்த இந்த சீரியலானது ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத சீரியலுடைய ஆர்டிஸ்ட் சைடு இருந்தே சோசியல் மீடியா ஹேண்டலிங்ல வந்து கன்வேவும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இந்த சீரியல் எந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த சீரியல்ல எந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுங்கிற விஷயத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.